ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இதை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தால் இதை அவிக்கவா சுடவா ஒன்றும் தெரியல, அப்படியே கடந்து போச்சு. நேரமும் இல்லை. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. சுடுறதுக்கும் டைமாகும், அவிக்கிறதுக்கும் டைமாகும் நினைக்கிறேன். இதை வேக போட்டுட்டா இவ்வளோ பாத்திரத்தை நம்ம கையோட தேய்ச்சிடலாம். உரிக்க துணி வந்துக்கிட்டே இருந்து ஒரு கட் போட்டால் சீக்கிரம் உரிச்சிடலாம். வேற ஒரு கட் போட்டால் ஈஸியாக உரிச்சிடலாம் போல. இங்கே பார்த்தீங்களா, 50 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல. முத்து நிறையா இருக்குது. போன தடவை வாங்கிட்டு வந்தால் 50 ரூபாய்க்கு 4 கொடுத்தாங்க. முத்தே இல்லாமல் இருக்குது. சுடுறதுக்கு நேரில் வேக வச்சிடலாம். வேக வச்சா சட்டிக்குள்ளே முங்க மாட்டுக்கு. கார்னரை கட் பண்ணிட்டேன்னா சட்டிக்குள்ளே முங்கி பாருங்க, ஈஸியாக முங்கிட்டு பாருங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே உப்பு பிடிக்கும். 3 சோளத்தில் எவ்வளோ குப்பை பாருங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட பார்த்தா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். விளாடுறதுக்கான பெரிய சாக்கு வேணும். காலையில் நேரம் இப்படி தான் நேரம் பெரிய மட்டுக்கு அப்படி கிடுக்கிட்டு ஓடுது நேரம். பெண்களுக்கு கிச்சன் வேலை எப்போ வாயவே மட்டுக்கு. டீ வேற பொங்கி ஊற்றிட்டு வேற இப்போ எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் போல். சீக்கிரம் கிச்சன் வேலை முடிச்சுட்டு பிறப்பலாம்னு நினச்சா புது வேலை ஒன்று நமக்கு உற்பத்தி ஆகிரும். ஆம்பளைங்க சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய, அது எனக்கு கிடச்சிருக்க ஆம்பளை மாதிரி யாருக்கும் கிடைக்கூடாது. இவ்வளோ வேலை பார்த்தாலும் சொல்ல என்ன செய்கிற, 2 சப்பாத்தி போடுறவங்க 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. என்ன செய்ய, ஒரு ஆம்பளையாக பிறந்துட்டேன். நான் பொம்பளையாக பிறந்து சிலவங்க கிச்சன் அப்படியே போட்டு வைப்பாங்க. எனக்கு அப்படி போட்டு வைக்க பிடிக்காது. அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும்னு ஆசைப்படுவேன். எந்த ஒரு வீடு கிச்சன் சுத்தமாக இருக்கும், அது வீடே சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணியும் போயிட்டு நீ இவ்வளோ பாத்திரம் தண்ணி கோரிக்கு தான் கழுவணும். வீட்டுக்குள்ளே எந்த வேலைன்னு எவ்வளோலாம் பார்க்கலாம். அந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை ஒரு வண்டி பாத்திரம் சேர்ந்துருங்க. சமைக்கிறதுக்குள்ள ஒன்றா கழுவணும்னு நினைப்பேன். நான் வேறு புது வேலை வந்துடும். முடிய அளவுக்கு நானும் கையோட கழுவிட்டு தான் இருப்பேன். பாத்திரம் தண்ணி வடிச்சு நைட்டில் தான் ஊற்றணும். அவசரம் எந்த வேலை செய்கிற வேலை விட்டு போகணும்னு தெரியறது. துணியை தண்ணி தொடச்சனா டைமாயிரும். ஒரு இழுப்பு. இந்த கிச்சனில் இந்த கார்னர்லாம் ஈரம் ஒரு மாதிரி பொடி கொசு வருது. முக்குலேயும் ஒரு சொட்டு தண்ணி வைக்கக்கூடாது, கொசு தொல்லை இருக்காது. மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை இதை போட்டு நல்லா சோப்பு வச்சு தேய்ச்சிருவேன். எப்போவுமே இதை சுத்தமாக வச்சு தான் பேட் ஸ்மெல் எதுவும் வராது. இது வெறும் இந்த கழுவுறதுக்கு தான். இது பாத்திரம் கழுவுறதுக்கு வேறு. பளிச்சு நீட்டாக கழுவியாச்சா இவ்வளோ பாத்திரத்துக்குள்ள இதுவும் நம்மளுக்கு சூப்பராக வெந்துட்டு இப்போ தண்ணி விட்டு மாற்றிடலாம். பறக்க மக்காச்சோளம் ரெடி. சூடான தண்ணி இப்படியில் ஊற்றி விட்டுனா அது பூச்சி பொழுவு இருந்தால் உடனே செத்துரும். உடனே மூடிடுங்க, அப்போ தான் பூச்சி வெளியே வராது. சில பூச்சி ஒன்றும் இல்லை, காக்ரோச் இருக்கு. ஆனால் வீட்டில் பாத்திரத்தை கழுவ டைம் இல்லை, நைட்டில் வந்து கழுவலாம். வீட்டில் சாமிக்கு 2 பேருக்கு இன்றைக்கி கார்ன் தான் எல்லா பக்கம் சாமிக்கும். இப்போ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகிட்டு பெறப்படுறதுக்கு. வந்து க்ரீன் ஆப்பிள். அடிக்கடி நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து உணவில் சேர்த்துட்டு அடிக்கடி டாக்டர்கிட்ட போக வேண்டாம் நான் நினைக்கிறேன். எல்லா டிஃபனும் ரெடி ஆகிட்டு. இது வைக்கிற மாதிரி பெரிய டிஃபன் இல்லை, இதில் இப்படி வச்சிடலாம். பேக் ரெடி. லேசாக வீட்டை பெருக்குன்னா கரெக்டாக ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மிக கொஞ்சம் பூ பறிச்சு குளிர்கால மதமாக நிறைய பூ பூச்சி நிறைய கொச்சன்னு முட்டை ஒன்று தான் இருக்குது. சாமிக்கு பூலாம் போட்டு விளக்கெலாம் பொருத்தியாச்சு. போகிற முன்ன பார்த்தீங்களா எத்தனை வேலை செய்ய வேண்டியதாக சாப்பிட்றோம். இப்போ நம்ம பெரப்டாச்சு, வாங்க போகலாம். லிஃப்ட் வர நின்று வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைக்க வருது. பிரசாதியா வாட்ச்மேனுக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் சிக்கி பண்ணியிருந்தா அவர் கிடைக்கவே இல்லை. என்ன கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா